அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு மாட்டுப்பொங்கல் கொண்டாட்டம் பார்க்கலாம் வாங்க. காலையிலையும் வெயில் வந்ததும் மாடுகளை எல்லாம் குளிப்பாட்டிட்டோம். மோட்டார் போட்டு டியூப் போட்டு மாடெல்லாம் குளிச்சிட்ருக்கு. அவங்களாம் எப்பயாவது தானே குளிக்கிறது, அதனால் குளிக்கிறதுக்கே அவங்களுக்குலாம் பயமாக இருக்குது. ஓடி ஓடி பிடிச்சி மரத்தில் கட்டி குளிப்பாட்டிகிட்ருக்காங்க. வெயில் வந்த பிறகு குளித்தா தான் அதுங்களுக்கு குளிராது, வெயிலில் கொண்டு போய் மேய்ச்சல் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் வந்த பிறகு குளிப்பாட்டணும். எங்கள் வீட்டில் 2 மாடு, ஒரு கன்றுக்குட்டி இருக்குது. ஆடு கொஞ்சம் இருக்குது. இந்த மாடு ரொம்ப சேட்டை பண்ணும், அதனால் ஓடி ஓடி ரொம்ப குளிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுது பாருங்கள். இது சென மாடு. அடுத்த மாதம் கன்றுக்குட்டி போட்டுரும். இது எங்கள் வீட்டு கன்றுக்குட்டி. இது ரொம்ப பயப்படுது, அதனால் மாமரத்தில் கட்டி குளிப்பாட்டுறோம். அதுக்கு எப்படி பயப்படுது பாருங்கள். இதான் எங்கள் மாட்டுக்கு புல்லு அரிச்சு நல்லா காய போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை சாப்பிட்றதுக்கு. மாட்டுக்கான பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. நேற்று பண்ண இடத்துலையே அதே அடுப்புலையே பொங்கல் வச்சிட்டோம். பொங்கல் பொங்கிடுச்சு. பொங்கலோ பொங்கல். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. மாடு சாப்பிட்றதுக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. எப்போ பொங்கல் வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து அழகாக பார்த்துட்ருக்காங்க மாடெல்லாம். பூஜை ஜாமான்லாம் ரெடி பண்ணியாச்சு. மாட்டுக்கு படையல் வைக்கிறதுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க மாமா. மாலை பேப்பர் மாலையெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். மாமாவாக ரெடி பண்ணுற மாலை தான். ஏன்னா அதை சாப்பிட்றோம் மாடு, கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டி மாலை, அந்த இலை தழைகள்லாம் வச்சு பண்ணுவாங்களா, அந்த மாலை தான். பொங்கல் கூடுறாங்க. ஆடு மாடு பெருக பெருக நோய் நொடி தீர தீர சங்கரா தேவிக்கும் தனிகொடி ராமனுக்கும் பொங்கலோ பொங்கல். மாமா சொல்ல சொல்ல இந்த பசங்கள்லாம் வாங்கி சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் மையத்து பசங்க ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க பொங்கல் கொண்டாடுறதுக்கு. பொங்கல் கோரி முடிச்சாச்சு. எங்கள் மாட்டு பொங்கல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.